அதிமுக அரசியலில் இவர் முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்கிறார். இணைத்து கொண்ட பிறகுதான் 87 ஜார்ஜே உடையுது. ஆமாம், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு. மறைவு 87 ஜார்ஜே மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவே இவருக்கு சீட்டு கொடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஜே உடைய குட் புக்கில் போயிடுறாரு இபிஎஸ். ஆமாம், ஜே சசியுடைய குட் புக்கில் போயிடுறாரு. நீங்கள் அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே குட் புக்கில் இருப்பதை விட சசி குட் புக்கு போகணும். அதுதான் அங்கே பல பேர் காணாமல் போனது காரணமே அதுதான். இவரை பொறுத்த வரைக்கும் ஜே குட் புக்கில் இருக்காரு, சசி குட் புக்கில் இருக்காரு. நீங்கள் அதுதான் பெரிய விஷயம். 2016 ஜே மரணம் அடைகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, 4 அணி எடப்பாடி, ஓபிஎஸ், நத்தம், வைத்தியலிங்கம் 4 பேர் தான். இதில் 3 முக்குளத்தோர், ஒரு கவுண்டர். ஜெயலலிதாவுக்கு சந்தேகம் வருது. 2016 தேர்தலில் செலவு பண்ணுங்குது 11 சார். அது நீங்க சொல்ற அந்த 4 அணி ஒதுக்கப்பட்ட காலமெல்லாம் 11ன்னு நினைக்கிறேன். இல்லை 11, 16ல் ஜெயலலிதா நத்தத்துக்கு ஆத்தூர் தொகுதியை கொடுக்குது. சரி, ஆத்தூர் தொகுதியை கொடுப்பதற்கு காரணம், நீங்கள் அந்த 11 to 16 5 வருட காலம் ஜே குட் புக், சசி குட் புக் 2 பேருடைய நம்பிக்கையை பெறுவதற்கான தகுதியான ஒரே நபராய் 2 பேர் தேர்ந்தெடுக்கிறது எடப்பாடியார்.